தலைப்பில் லேப்டாப், டிவி அண்ட் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் உள்ளிட்ட பல ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணது மூலமாக பாப்புலர் ஆனவர் தான் சுதர்ஷன். ஆரம்பத்தில் இவர் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்பவே பாப்புலராக இருந்தார். அதை தொடர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில் இவரோட ஒய்ஃப் இவரை கொலை மிரட்டல் பண்ணுறாரு அப்படின்னும் வரதட்சணை கொடுமை பண்ணுறாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் சுதர்சனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விசாரிச்சுட்டு வராங்க. மேலும் இது குறித்து முதல் முறையாக சுதர்சனோட ஒய்ஃபான விமலா தேவி ஓப்பனப்பா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் 4 மாச பையனை கையில் வச்சுட்டு வீரபாண்டியில் என் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா கூட தான் இருக்கேன். டாக்டர் பட்டம் படித்து முடிச்சுட்டு மதுரையில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் சுதர்ஷன் பழக்கமானார். அதுக்கப்புறமா நாங்கள் காதலிக்க ஆரம்பித்து மார்ச் 1 2021 சுதர்சனோட சொந்த ஊரில் 2 வீட்டார் சம்மதத்தோட எங்களோட திருமணம் நடந்துச்சு. அந்த சமயத்தில் என் வீட்டில் இருந்து 30 பவுன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருளெல்லாம் கொடுத்தோம். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் நடந்தப்போ கூட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்டதால 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுத்தோம். இந்த பணத்தை சுதர்சன் தந்தை மற்றும் அம்மா 2 பேருமே வாங்கிக்கிட்டாங்க. திருமணம் நடந்தப்ப என் கணவர் சுதர்ஷன் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மேரேஜ்க்கு அப்புறமா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி நிறையவே சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. அப்போ கூட நாங்கள் ஒத்திகைக்கு தான் வீடு பார்த்துருந்தோம். கூடி சீக்கிரமா எனக்கு புது வீடு கட்டித்தரதான் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு போட்ட 30 பவுன் தங்க நகையும் சின்ன சின்னதாக கேட்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா வீடும் கட்டி முடிச்சுட்டு புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் 5 மாசமா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இதுக்கடையில் நான் கொண்டு வந்த வரதட்சணை பத்தலை அப்படின்னு சொல்லி என் மாமியார், நாத்தனார், கணவர் எல்லாரும் சேர்ந்து வீடு கட்டின கடனை கட்டி முடிக்க என்னை பணம் கேட்டு தொல்லை பண்ணாங்க. மேலும் 20 பவுன் நகையும் 5 லட்ச ரூபாய் பணமும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி என்னை அடிச்சாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டினாங்க. இதை என் வீட்டில் சொன்ன உடனே அவங்களும் பல தடவை பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. உங்கள் மகள் இங்கே இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இவளை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதும் என் அப்பா பாதுகாப்பு கருதி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இதை தொடர்ந்து நவம்பர் 18, 2024 எனக்கு தேனியில் இருக்க மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமா யூடியூப் சேனலை விரிவுபடுத்த 20 பவுன் நகையும் 5 லட்ச ரூபா பணமும் கொண்டாந்து கொடுத்தாதான் உன் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே வாழ வெட்டியா இரு அப்படின்னு என் கணவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோட அப்பா 5 லட்ச ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி கடந்த மார்ச் மாதம் என் கணவர்கிட்ட கொடுத்தாரு. மேலும் கூடிய சீக்கிரமா 20 பவுன் நகையும் சீக்கிரமா தரேன் அப்படின்னு என் அப்பா சொன்னார் அப்படின்னு விமலா தேவி சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டினதாகவும் தன்னை துன்புறுத்தியதாகவும் அவங்க புகாரில் சொல்லியிருக்காங்க. இது குறித்து தர்ஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட நல்ல பேரை கெடுக்கிறதுக்காகவே தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்க கிட்ட பணம் எல்லாம் வாங்கவே இல்லை. என்கிட்ட பணம் வாங்குறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு எந்த ஒரு அழைப்பும் வரல. முன்னதான் என்னோட மனைவி வீட்டில் இருந்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் வரதட்சணை கேட்கவே இல்லை. அவங்க தான் குழந்தைய வச்சு என்கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு போட்ட 30 பவுன் நகையை அவங்களே திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் எந்த நகையும் கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் தலைமறைவாயிட்டேன்னு செய்தியெல்லாம் வருது. நான் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சுக்கலாம் இல்லை. நான் மதுரையில் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். இந்த வழக்கை நான் சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சுதர்சன் சொல்லியிருக்காரு.